அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தொடக்கத்திலேயே தீவிரமடைகிறது தென்மேற்கு பருவமழை, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிராவுக்கு ரெட் அலர்ட், தமிழகத்தில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மும்பையில் வெள்ளத்தால் போக்குவரத்து முடங்கியது அப்படிங்கிற செய்தி. இது நமக்கு சிலபஸ் வைஸாக பார்க்கும்போது எப்பயும் போல் ஜாகிரஃபி தான். ஜாகிரஃபியில் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தளவில் வட இந்தியா மற்றும் தமிழகம் தவிர மற்ற மாநிலங்களில் அதிக மழைப்பொழிவு தரக்கூடிய ஒரு பருவமழை இது. தமிழ்நாட்டிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். ஸோ இதுதான் தென்மேற்கு பருவமழையோட ஸ்பெஷலு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வடகிழக்கு பருவமழை மூலமாக தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழைப்பொழிவு கிடைக்குது அப்படிங்கிறத மந்த் வாய்ஸாக கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கு பருவமழை எப்போ பெய்யும், தென்மேற்கு பருவமழை எப்போ பெய்யும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது தென்மேற்கு பருவமழை இப்போ பெய்கிறதுனால தான் இந்த காலகட்டங்களில் கூடுற நாடாளுமன்ற கூட்டத்துக்கு மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், தமிழகத்தில் விரைவில் காலியாக உள்ள 6 இடங்களுக்கு ஜூன் 19 மாநிலங்களவை தேர்தல் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தளவில் இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. அடுத்து பாருங்கள், இவங்களோட பதவிகள்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டு பதவிக்காலம், 6 புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்வாங்க. இந்த உறுப்பினர்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 18 இடங்கள் இருக்கும். மக்களவையை பொறுத்தளவில் 39 இடங்கள், மாநிலங்களவையை பொறுத்தளவில் 18 இடங்கள். இந்த 18 இடங்களை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா 18 இடங்களில் 6 பேர் இந்த மாதிரி இதாகுவாங்க. ஸோ பதவி காலியாகும். இந்த 6 பேர்த்துக்கு எத்தனை பேர் வாக்களிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் கால்குலேஷன், மக்களவைக்கும் சரி மாநிலங்களுக்கும் சரி. இந்த மாநிலங்களவை பொறுத்தளவில் எம்எல்ஏக்கள் தான் இந்த மாநிலங்களவை தலைவர்களை, மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வாங்க. அந்த வகையில் 13 பேர், அதாவது 234/18 போட்டிங்க அப்படின்னா 13ன்னு கிடைக்கும். ஸோ 13 எம்எல்ஏக்கள் வாக்களித்து தான் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு செய்கிறாங்க. அதே மாதிரி மக்களவை உறுப்பினர்கள் மக்கள் தான் தேர்வு பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்க எத்தனை எம்எல்ஏக்கு சமம் பார்த்தீங்கன்னா 234/39ன்னு போட்டிங்கன்னா 6ன்னு கிடைக்கும். அப்போது ஒரு மக்களவை உறுப்பினர் 6 எம்எல்ஏக்கு சமம், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் 13 எம்எல்ஏக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் தான் இந்த கேல்குலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏ தொகுதி இருக்குது, 39 மக்களவை தொகுதி இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா 18 மாநிலங்களவை இடங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வகையில் இப்போ 6 இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா தற்போதைய நிலைமையில் 4 இடங்கள் திமுக கூட்டணிக்கும் 2 இடங்கள் அதிமுக கூட்டணிக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டில் கரோனா பாதிப்பு 1000 தாண்டியது அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ மீண்டும் கரோனா இது பரவிட்டு வருது, ஆனால் அச்சம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம விழிப்புணர்வோடு இருந்தாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா சென்னை விக்கிரவாண்டி ஓட்டப்பிடாரம் உள்ளிட்ட 11 இடங்களில் புதிய கலைக்கல்லூரியை முதல்வர் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழகத்தில் பார்த்திங்கன்னா உயர்கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் அதிக எண்ணிக்கையிலான உயர்கல்வி நிறுவனங்களை தொடங்குவது, அதன் மூலம் ஆராய்ச்சி, புதுமை படைப்புகள், தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவற்றில் மாணவர்களின் திறன்களை வளர்த்து வேலைவாய்ப்பை உறுதி செய்வது, நான் முதல்வன் திட்டம் மூலமாக தகுதி வாய்ந்த திறன்மிகு இளைஞர்களை உருவாக்குவது, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களின் உயர்கல்வி பயில புதுமை பெண் திட்டம் மற்றும் மாணவர்கள் உயர்கல்வி பயில தமிழ் புதல்வன் திட்டம் ஆகிய திட்டங்களில் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவது, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு சலுகைகள், கல்லூரி பல்கலைக்கழகங்களின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாடை அதாவது இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது, இந்தியாவில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு உயர்கல்வியில் எப்பயுமே மேம்பட்டு தான் இருக்கும், நம்ம மேலோங்கி தான் இருக்கோம். அந்த வகையில் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் உயர்கல்விக்காக அரசு செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறத மேற்கோள் காட்டியிருக்காங்க. மெயினாக என்னென்னா நான் முதல்வரோட நோக்கம் என்னென்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. ஸோ திறன்களை மேம்படுத்துறது. அது
பள்ளி முடித்தவங்க, அப்புறம் வந்து இந்த தொழில்நுட்ப கல்வி படித்தவங்க, காலேஜ் முடித்தவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இதை வரங்கிறது தான். ஸோ அதில் ஒரு பார்ட்டு தான் நம்ம போட்டித் தேர்வு பயிற்சியாளர். ஸோ அதில் வெற்றி பெற்றவங்களுக்கும் அப்பப்போ வந்து ஈவெண்ட் நடத்திட்டு வராங்க. இதில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். புதுமை பெண் திட்டம், பெண்கள் மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வந்து சலுகைகள் அப்படிங்கிற மாதிரி 3 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்தெந்த வருஷங்கிற மெயினாக பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி கல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நேற்றுக்கு ஏற்கனவே பார்த்தோம், மாநில கல்விக் கொள்கையை பற்றி ஒன்று கொடுத்துருந்தாங்க. தேசிய கல்விக் கொள்கை வருடம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2020 நடைமுறைக்கு வந்தது. ஸோ அது வந்து மறைந்த முன்னாள் விஞ்ஞானி கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் தான் இந்த குழு போட்டிருப்பாங்க. அது வந்து அறிக்கை சப்மிட் பண்ணது 2020. ஸோ அது நடைமுறைக்கும் வந்துருச்சு. ஸோ அதற்கு மாற்றாக வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாநில கல்விக்குழு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக அறிவிக்கப்பட்ட மாநில கல்விக் கொள்கை வந்து இன்னும் செயல்பாட்டுக்கு வராமல் இருப்பது வருத்தத்துக்கு. நேற்றுக்கு செய்தியில் பார்த்தோம், இதை பற்றின டேட்டா வந்து ஸ்டெப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா இந்த சிபிஎஸ்சி பள்ளி பற்றி கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்சி பள்ளி பார்த்தீங்கன்னா 30,858 பள்ளிகள் இருக்குது. இதில் வந்து 2.82 கோடி மாணவர்கள் பயில்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிபிஎஸ்சி பள்ளிகளில் தாய்மொழி கல்வி. ஸோ இதுலேயும் வந்து தாய்மொழியை ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வகையில் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கம்பல்சரி தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தாய்மொழி கல்வியை வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமாக இதில் பாருங்கள், நாட்டின் மிகப்பெரிய கல்வி வாரியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்சி தான். ஸோ அவங்க புரட்சிகரமான முடிவு எடுத்து இந்த கல்வி ஆண்டை அமல்படுத்த உத்தரவிட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கை இன்னும் செயல்பாட்டுக்கு வராமல் இருப்பது வருத்தத்திற்குரிய அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே அவரோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீதிபதி முருகேசன் குழு வரைவு அறிக்கையை அளித்து ஓராண்டை நெருங்கும் நிலையில் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கல்வியாளர்களுக்கு ஏமாற்றத்தை தந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சி சார்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த கல்வி சார்ந்த திட்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா மருத்துவம், கல்வி இதெல்லாம் வந்து அதிகமாக கேள்வி கேட்குறதுனால அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்து பாருங்கள், இங்கே வந்து நுகர்வோர் சார்ந்த ஒன்று இருக்குது. நம்மளுக்கு வந்து பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊழல் அப்புறம் வந்து இந்த நுகர்வோர் சம்மந்தமாகவும் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா தரமற்ற உணவு விநியோகித்த ஜொமேட்டோ நிறுவனம் உணவகம் வாடிக்கையாளருக்கு ரூபாய் 30,000 இழப்பீடு தர வேண்டும் என நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் உத்தரவு. ஒருத்தருக்கு வந்து தரமற்ற உணவை வழங்கியிருக்காங்க. அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் போட்டப்போ அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் அவங்களுக்கு வந்து தீர்வை வழங்கியிருக்காங்க. அப்போ ஏன் நம்மளுக்கு வந்து இந்த நுகர்வோர் சட்டம் பற்றி கேட்குறாங்க? மெயினாக என்ன கேட்பாங்க அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்பாங்க. 1986. இது பொறுத்துக்கெல்லாம் அடிக்கடி வரும். ஸோ இதை ஏன் நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்குறாங்க அப்படின்னா நம்ம முதல்ல விழிப்போடு இருக்கோமா? இந்த ஆக்டுங்கிறது ஒரு புக்கு மாதிரி இருக்கும். அதில் ஒரு 150லேருந்து 200 விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு விதிகளும் ஒரு விஷயத்தை சொல்ல வரும். அப்போ இந்த வகையில் இந்த ஒரு நுகர்வோருக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அவங்க அதில் வந்து அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு 200 ஆர்டிக்கிள் இருக்குது அப்படின்னா ஒரு 200 பக்கம் உள்ள புக்கு தான் அந்த ஆக்டு. அதை பற்றின பேசிக் நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ நமக்கு பேசிக் தெரிஞ்சால் தான் அது உள்ள என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதான் அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஷார்ட்டாக சொல்லணும்னா கோப்ரா ஆக்ட்னு சொல்லி 1986 நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதெல்லாம் எதுக்கு நமக்கு கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி வந்து காமன் பீப்புள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கான தீர்வுக்காக அதெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ கோப்ரா ஆக்ட் 1986 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து ஐஎஃப்எஸ் பணிக்கு தேர்வானவர்களுக்கு முதல்வர் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. மறுபடியும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று 2024 இந்திய வனப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை சந்தித்து பாராட்டினேன். யூபிஎஸ்சி தேர்வுக்கு தமிழகத்தில் இருந்து தயாராகும் மாணவர்களுக்கு மிக பெரும் ஊக்கமாக நான் முதல்வன் அமைந்துள்ளது. ஸோ நான் முதல்வன் வந்து முதல்வரோட கனவு திட்டம். ஸோ அதை வந்து முதல்வர் அவர்களே ஊக்குவிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி மூலமாக சொல்லியிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் வந்து நடைமுறைகளில் குழப்பங்கள் நீடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா போன டைமில் வந்து அந்த அவங்க உள்ளாட்சிக்கான அந்த காலம் முடிவடைந்த பிறகும் கூட அந்த தேர்தல் நடத்தாமல் அப்படியே கொண்டு போயிட்டாங்க. யார் மூலமாக அதாவது அந்த தலைவர் பதவி இல்லாட்டியும் கூட அங்கே உள்ள அந்த அலுவலர்கள் மூலமாகவே அந்த இதை கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டைமும் இந்த வாட்டி எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஜனவரி 5, 2025 முடிஞ்சிருச்சு. ஆனாலும் சீக்கிரமாக வந்து தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னமும் குழப்பங்கள் வந்து நீடிக்கக்கூடாது, எந்தெந்த ஏரியாலலாம் தேர்தல் நடத்தலையோ அங்கே உடனடியாக தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேட்டாவோ ஆர்டிக்கிளோ எதுவுமே இல்லை. ஸோ கதை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், எண் எழுத்து பகுதியில் தமிழ்நாடு வனத்துறை மேற்கொண்ட 2025ஆம் ஆண்டுக்கான பறவைகள் கணக்கெடுப்பில் ஈரநில பறவைகள், தரைவாழ் பறவைகள் என அனைத்தும் சேர்த்து 7.8 லட்சம் பறவைகள் வாழ்ந்து வருகின்றன. பறவைகளில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஈரநிலை பறவைகள், இன்னொன்று தரைவாழ். அப்படின்னா ஈரநிலை பறவைகள் அப்படின்னா அந்த கடலோரங்கள், ஆற்றுக்கரை ஓரங்களில் வந்து வாழக்கூடிய அந்த ஈரநில பறவைகள். அடுத்து வந்து தரைவாழ் பறவைகள்னால் நார்மலாக உள்ள பறவைகள். ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.8 லட்சம். இது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா சுற்றுச்சூழல் சார்ந்த அந்த கல்விக்கு கீழே வரும். அடுத்து 7.6% அதிகரிப்பு. மாநில ஜிஎஸ்டி வரி, விற்பனை வரி, கலால் வரி போன்றவை உள்ளடக்கிய மாநிலத்துக்கான சொந்த வரி வருவாய் தமிழகத்தில் கடந்த நிதியாண்டை விட இந்த ஆண்டு 7.6% அதிகரித்துள்ளது. இது வந்து கடந்த ஆண்டு 1,67,105 கோடியிலிருந்து 1,80,225 கோடியாக அதிகரித்துள்ளதாக இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த வரி வருவாயில் எது வந்து அதாவது வரி வருவாயை ஏறு வரிசையில் எழுது, இறங்கு வரிசையில் எழுதுன்னு இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வரி வருவாய் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு அரசுக்கு பார்த்திங்கன்னா அந்த வரி வருவாய்ங்கிறத முக்கிய வருவாயாக இருக்கும். அதனால் நம்மளும் நாளைக்கு அரசு ஊழியராக போகிறதுனால நம்மளுக்கும் அந்த வரி வருவாயை பற்றி தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஜிஎஸ்டி எப்பயுமே ஃபஸ்ட்டு தான். ஏன்னா மத்திய அரசு சார்பாகவே பாருங்கள், அவங்க வந்து பட்ஜெட் வந்து 50 லட்சம் கோடிக்கு போடுறாங்க. அதில் 20 லட்சம் கோடி பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டிலேருந்து வருது. அதே மாதிரி தான் ஸ்டேட்டுக்கும். ஸ்டேட்லேயுமே அதிகபட்ச தொகை வந்து இந்த ஜிஎஸ்டிலேருந்து தான் வந்து அரசுக்கு போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி வரி, விற்பனை வரி, கலால் வரி போன்றவை உள்ளடக்கிய மாநிலத்துக்கான சொந்த வரி வருவாய் தமிழகத்தில் வந்து கடந்த நிதியாண்டை விட இந்த நிதியாண்டில் 7.6% அதிகரிச்சிருக்கு. இந்த வரியை பொறுத்தளவில் அரசு வந்து ஒரு விளம்பரம், மத்திய அரசு சார்பாக ஒரு விளம்பரம் போடுவாங்க. என்னென்னா, இந்த வரி செலுத்துவோர் அனைவரும் நாட்டை கட்டமைப்பவர். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம மக்கள் செலுத்துகிற வரியின் மூலமாக தான் நிறைய டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியுது. அதனால் வரி செலுத்துவோர் அனைவருமே நாட்டை கட்டமைப்பவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்ஸை வந்து அரசு சார்பில் முன் வைப்பாங்க. அதை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதும்போது அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் ரைஃபிள் இணையம் பகுதியில் வந்து அஸ்ஸாம் ரைஃபிளை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த அஸ்ஸாம் ரைஃபிள்ங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1835 ஆங்கிலேய அரசால் நிறுவப்பட்டது. ஆனால் அப்போ அஸ்ஸாம் ரைஃபிள் அப்படிங்கிற பேர் கிடையாது. பின்னால் 1917ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் ரைஃபிள் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, வடகிழக்கு இந்தியாவில் எல்லை பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும். தற்போது இப்படையின் ஒரு பிரிவு வந்து ஜம்மு காஷ்மீர் உள்நாட்டு பாதுகாப்பிலும் ஈடுபடுகின்றன அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இந்த அஸ்ஸாம் ரைஃபிள்ங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது? 1835. அதுக்கு பேர் எப்போ வச்சாங்க அப்படின்னா 1917. அப்போ 1835 நம்மளுக்கு வந்து இவங்க தான் இருந்திருப்பாங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பேர் வச்சுருந்துருப்பாங்க. அதை நம்ம பின்னால் நம்ம பேர் மாற்றம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் துணைநிலை ஆளுநரான எஸ்எஸ் தாராபூர் தலைமையில் பார்த்தீங்கன்னா 1997 ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழு வந்து வெளிநாட்டு பொருளாதாரத்தை நேரடியாக இணைக்கும் வகையில் மூலதன கணக்கு பரிமாற்றம் கொண்டு வர வேண்டும், பொதுத்துறை வங்கிகளில் மத்திய அரசின் பங்கை 51%லிருந்து 33% குறைக்க வேண்டும், தொழில் நிறுவனங்கள் வங்கிகளை தொடங்க அனுமதிக்க வேண்டும் என பரிந்துரை செய்தது. அதாவது எஸ்எஸ் தாராபூர் அவர்கள் தலைமையில் 1997 ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இது வந்து வெளிநாட்டு பொருளாதாரத்தை நேரடியாக இணைக்கும் வகையில் மூலதன கணக்கு பரிமாற்றம் கொண்டு வர வேண்டும். ஏன் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1991 நமக்கு புதிய பொருளாதார கொள்கை வரும். புதிய பொருளாதார கொள்கைங்கும் போது எல்பிஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அந்நிய முதலீடு நேரடியாகவே நம்ம இந்தியாவுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கொள்கைகளில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதனோட தாக்கமாக கூட அதிலிருந்து ஒரு 6 வருஷம் கழித்து 1997 இந்த வெளிநாட்டு பொருளாதாரத்தை நேரடியாக இணைக்கும் வகையில் மூலதனம் கணக்கு பரிமாற்றம். அதுக்கு முன்னாடி வந்து வெளிநாட்டு முதலீடுகள்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்தியாவோட ஒரு நிறுவனத்தோடு இணைந்து அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அதில் குறிப்பிட்ட ஷேர் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே பொதுத்துறை வங்கியை பாருங்கள், 51% மேலே இருந்தால் தான் அவங்க வந்து அந்த நிறுவனத்தை வந்து அவங்க திறம்பட செயல்பட முடியும் அப்படிங்கிறது இருந்தது. 51%லேருந்து 33% குறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வந்து இந்த குழு வந்து முன் வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுக்கல. ஸோ அந்த குழு வந்து கோரிக்கை வச்சதை தான் கொடுத்துருக்காங்க.
ஒருவேளை அதை நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். ஆனால் அந்தளவுக்கு இல்லை. அடுத்து பாருங்கள், இதில் ஒரு டேட்டா அந்த எம்பி பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு தவறான தகவல் இருக்குது. ஒரு மாநிலங்களவை எம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 34 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆதரவு தர வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 34 வராது, 13 சம்திங் தான் வருது. ஏன் அப்படின்னா 234 டிவைடட் பை 18 போட்டிங்க அப்படின்னா அதிலே காட்டிடும் 13 எம்பிக்கள் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக பாருங்கள், மாநில கல்விக் கொள்கை எப்போது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அடுத்ததாக இங்கே பாருங்கள், எஸ்ஐ பணிகளுக்கான தேர்வு குறித்து குழப்பம் அப்படிங்கிற மாதிரி பழைய முறையில் இல்லை நீதிமன்றம் அறிவுறுத்தியபடியாக நடத்தப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ கேஸ் வந்து வழக்கு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அந்த முறைப்படி நடத்துகிறாங்களா இல்லை போர்டு வந்து பழைய முறைப்படி நடத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நீடிச்சுட்டு வருது. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. குஜராத்தில் வந்து நேற்று பார்த்திங்கன்னா ஒரு ரயில் இன்ஜின் தொழிற்சாலை வந்து பிரதமர் தொடங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே முன்னாடியே பார்த்தோம், இருந்தாலும் இன்றைக்கி இமேஜோடு கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த குஜராத் மாநிலம் தாகோத் நகரில் நிறுவப்பட்ட ரயில் இன்ஜின் தொழிற்சாலை. இது வந்து முதலாக இந்த 9000 ஹெச்பி திறன் கொண்ட மின்சார ரயில் இன்ஜினை இங்கே அறிமுகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, சமீபத்தில் இந்த ரயில் இன்ஜின் தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டு இல்லைனா அந்த மாநிலத்தை அந்த மாவட்டத்தை கூட கேட்கலாம். தாகோத் நகர் அப்படிங்கிறதையும் கூட கேட்கலாம். ஸோ இங்கே வந்து நிறுவப்படுற அந்த ரயில் இன்ஜின் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9000 ஹெச்பி திறன் கொண்டது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தீவிரவாத தாக்குதல் பஹல்காம் தாக்குதலுக்கு வந்து இந்தியா வந்து பதிலடி கொடுத்தாங்க. ஸோ அந்த பதிலடி கொடுத்ததை வந்து விளக்கும் விதமாக மூத்த எம்பிக்கள் தலைமையில் குழு அமைச்சு ஒரு நாட்டுக்குமே போய் விளக்கம் கொடுக்கறதுக்காக அமைச்சாங்க. அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தலைமையில் பார்த்திங்கன்னா அனைத்து கட்சி பிரதிநிதிகள் ஸ்லோவேனியா அந்த நாட்டுக்கு சென்றிருக்காங்க. ஸோ தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை அந்நாட்டு அரசு பிரதிநிதிகளும் அவங்க வந்து எடுத்துரைத்திருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தலைவர்கள் வந்து தலைமையேற்று அந்த குழு வந்து வெளிநாட்டுக்கு சென்றிருக்காங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.